திமுகவின் பொய் பிரச்சாரம், பிரதமர் கொடுத்த பதிலடி. தமிழக மக்களை இனி யாரும் ஏமாற்ற முடியாது. தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தேவையற்ற அச்சத்தை உருவாக்கும் முயற்சியில் திமுக ஈடுபட்டு வருகிறது. இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடைமுறை தமிழகத்தின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை பாதிக்கும் என்ற தவறான தகவல்கள் திமுக தரப்பில் பரப்பப்பட்டு வருகிறது. ஆனால் உண்மையில் தொகுதி மறுசீரமைப்பு என்பது இந்திய அரசியல் அமைப்பின் கீழ் காலந்தோறும் நடைபெறும் ஒரு வழக்கமான ஜனநாயக நடைமுறை. மக்கள் தொகை மாற்றங்களை கருத்தில் கொண்டு நாடாளுமன்றத்தில் சமச்சீரான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வதே இதன் முக்கிய நோக்கம். இந்த நடைமுறையை அரசியல் அச்சமாக மாற்ற முயற்சிப்பது மக்களை தவறாக வழிநடத்தும் செயல் என்ற விமர்சனமும் தற்போது வலுப்பெற்று வருகிறது. இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருவரும் தெளிவான விளக்கங்களை வழங்கியுள்ளனர். குறிப்பாக தெற்கு மாநிலங்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் குறையாது என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா நேரடியாக தமிழகத்தில் ஒரு மக்களவை தொகுதியும் குறையாது என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் மீண்டும் பேசிய போது தமிழகத்தின் தற்போதைய 39 தொகுதிகள் எதிர்காலத்தில் 59ஆக அதிகரிக்கும் என்றும் உறுதியாக தெரிவித்தார். இந்த அறிவிப்பு தொகுதி மறுசீரமைப்பு தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்ற வாதங்களை முற்றிலும் தவறானவை என நிரூபித்துள்ளது. தற்போதைய முன்மாதிரி கணக்கீட்டில் தமிழகத்திற்கு கூடுதல் பிரதிநிதித்துவ வாய்ப்பு உருவாகும் சூழல் இருப்பதாக மத்திய அரசு விளக்கியுள்ளது. இதனால் தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழகத்திற்கு எதிரான நடவடிக்கை அல்ல, மாறாக இந்தியாவின் ஜனநாயக அமைப்பை வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான அரசியல் மற்றும் நிர்வாக தீர்மானமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த விளக்கங்களுக்கு பிறகும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக தொடர்ந்து இந்த விவகாரத்தை அரசியல் பிரச்சாரமாக மாற்றி வருகிறது. உண்மையில் தொகுதி மறுசீரமைப்பு என்பது பெண்கள் இடஒதுக்கீடு சட்டம் உள்ளிட்ட முக்கிய ஜனநாயக மாற்றங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு அவசியமான அடிப்படை கட்டமாகும். இதன் மூலம் நாடாளுமன்றத்தில் சமமான பிரதிநிதித்துவமும் பெண்களின் அரசியல் பங்களிப்பும் அதிகரிக்கும் வாய்ப்பு உருவாகிறது. இந்த முக்கியமான தேசிய அளவிலான மாற்றத்தை தவறான கோணத்தில் திமுக சித்தரிப்பது மாநில மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் செயல் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இப்போது தமிழகத்தின் மக்களவை தொகுதி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ள நிலையில் தொகுதி மறுசீரமைப்பு இந்தியாவின் ஜனநாயக அமைப்பை வலுப்படுத்தும் ஒரு அவசியமான அரசியலமைப்பு நடைமுறை என்ற உண்மை தற்போது தெளிவாக வெளிப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொன்னாரு. தினம் கொலைன்னு அமைதி பூங்காவா இருந்த எங்க தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டாங்க. குற்றம் புரிவோரின் கூடாரமான தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை படுகொலியில் தள்ளிய இவர்களை மன்னிக்கலாமா? இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு.